இரவு மணி 10. 10:30க்கு கடைசி வண்டி. தெற்கே செல்லும் விரைவு வண்டி புறப்படுகிறது. அதற்கு பிறகு மறுநாள் காலையில் தான் ரயில். தமிழ்ச்செல்வன் எழும்பூர் ரயில் நிலையத்தில் குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆட்டோவையும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கை கடிகாரத்தை பார்ப்பதும் வகிமேல் விழி வைத்து அவன் வருகையை நோக்கி தவித்தது அவன் மனம். எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். துணிவுடன் ஒரு செயலில் இறங்குகிறான். ஒரு வாரமாகவே திட்டமிட்டான். சந்திராவும் அவனும் மிக யோசித்தே முடிவுக்கு வந்தனர். பகலில் சந்தித்து பேச நிறைய நேரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் செல்போனில் தான் பேச முடியும். கை நிறைய சம்பளம் தரும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் இரவு பணி. அவளுக்கும் அப்படியே. இருவரையும் சுமந்து செல்லும் பேருந்து இரவு 8 மணிக்கு அவர்களை சென்னையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலுவலகத்துக்கு சுமந்து செல்லும். வாரம் ஒரு நாளை தவிர மற்ற நாள்கள் சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி தான். சற்று கூட இமை மூட முடியாது. வேலை வேலை. ஆனால் அதற்கு ஊதியம், அதாவது ஊதியம் கனவில் கூட அவள் நினைக்காதது. காலையில் 7 மணிக்கு கூடியவரை இருவரும் ஒரே அலுவலக வாகனத்தில் பணி மனையிலிருந்து திரும்புவர். தமிழ்ச்செல்வனுக்கு கட்டுப்பாடில்லை. அவன் தங்கும் பிரம்மச்சாரிகள் மேன்ஷனில் 4 பேர் சேர்த்து பங்கிட்டு கொண்ட வாடகை அறையில். மற்ற நண்பர்களுடன் காலை 9 வரை பேச்சு, பிறகு சிற்றுண்டி, சிறு தூக்கம், பிறகு 12 மணிக்கு குளியல். அருகே உள்ள மெஸ்ஸில் பகல் உணவு சாப்பிட்டு வந்தவுடன் கண்களை தழுவும் உறக்கம். 4 மணியிலிருந்து சக நண்பர்கள் அலுவலகத்தில் இருந்து திரும்புவதால் பேச்சு அரட்டை. சிறிது நேரம் வெளியே கடற்கரையை நோக்கி நடக்கும் நேரம்தான் அவளுடன் பேசிக்கொள்ளும் நேரம். இயந்திர வாழ்க்கை என்றாலும் முதல் சந்திப்பிலேயே பிடித்து போய்விட்டது. வாழ்க்கையிலும் பிடித்து ஏற்பட்டது. அலுவலில் சேர்ந்து 8 மாதங்களாக முதல் 2 மாதங்கள் சற்று புன்முறுவல் மூலம் நெருங்கலாம் என்ற அங்கீகாரம். பிறகு செவி பேசி வாங்கிய பிறகுதான் இருவருக்கும் செல் தூதாகிவிட்டது. கோவிலுக்கு செல்வதாக சொல்லி என் தோழி தங்கும் இடம் சென்று உங்களிடம் மனம் விட்டு பேச வாய்ப்பு ஏற்படுகிறது என்று அவளுடைய நட்பு உரையாடல் தொடங்கியது. நகைச்சுவை உரையாடல்கள் போல் போலி கோபங்கள் என செல் மூலம் நெருக்கம் வளர்ந்தது. புது மோகம் என்பது போல் புதிதாக வாங்கிய செல்லில் இப்படி மணிக்கணக்காக பேசுகிறாயே என்று தோழி கிண்டல் செய்து உண்மையை அறிய முயன்ற பிறகுதான் சந்திராவும் தன் உயிர் தோழியிடம் இது நடந்தவற்றை ஒன்றுவிடாமல் விவரித்தாள். நிறைய சம்பளம் வாங்குவதால் ராணி மாதிரி வருவதும் சாப்பிடுவதும் தூங்குவதும் நேரம் போவது தெரியாமல் செவிப்பேசியை காதருகே வைத்துக்கொண்டு கிசு கிசுவென்று மற்றவர்களுக்கு கேட்காமல் பேசுவதும், இவளை கண்டிக்க ஆளில்லையா என்று சந்திராவின் அண்ணி புலம்பாத நாளில்லை. அவ்வப்போது உஸ் உஸ் என்று கூறி மனைவியின் கூக்குரலுக்கு சமாதானம் சொல்வார். அவளை அடக்கிவிட்டதாக எண்ணம். அடி, மாதம் 5000 நமக்கு தருகிறாள்டி. குழந்தை எல்கேஜியில் சேர்க்கும்போது 10,000 கொடுத்தாள். அவள் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய்விட்டால் இந்த பணம் நமக்கு வருமா என்று சந்திராவின் சகோதரன் தன் மனைவியை சமாதானப்படுத்த முயன்றான். ஞாயிறு அன்றுதான் எனக்கு கடுங்காவல் என்று தமிழ்ச்செல்வனிடம் சந்திரா குறைப்பட்டு கொண்டாள். ஒரு நாளாவது சற்று நிம்மதியாக நான் தூங்க முடியாது, சொல்ல முடியாது ஏற்படும் தொந்தரவுகளை. மாலை 5 மணிக்கு மேல் அலுவலக வேலையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தேன். நாம் சந்திக்க தொடங்கி 6 மாதங்களில் 2 முறை நாம் சந்தித்திருப்போமோ என்று சந்திரா தன் மனவேதனையை தமிழ்ச்செல்வனிடம் சொல்லி மனபாரத்தை சற்று குறைப்பாள். அதற்கு என்ன சொல்வான் உன் தமிழ்ச்செல்வன்? மனம் விட்டு பேச மாமல்லபுரம் போகலாம் என்கிறானா? சந்திரா சிரித்தாள். எப்படி அவ்வளவு சரியாக சொல்லிவிட்டாய்? சந்திராவுக்கு வியப்புதான். இதற்கு ஜோசியம் தெரிந்திருக்க வேண்டுமா? பொதுவாகவே புதிய காதலன் அவசரப்பட்டு கேட்பது அதுதானே. சந்திரா சிரித்தாள். உன் காதலன் உன் சிரிப்பில் முதலில் மயங்கினானா
அல்லது உன் விழிகளில் மயங்கினானா? உன்னிடம் 2 பொல்லாத ஆயுதங்கள். சரி, நாம் சந்தித்து பேசும் இந்த சிறிது நேரத்தில் உன் வளர்பிறை காதலை கொஞ்சம் விவரித்து சொல்லு. நானும் கற்றுக்கொள்கிறேன் என்றாள் சந்திராவின் தோழி. செல் அதிர்ந்தது. ஓஹோ, உன் தோழி அப்படி கேட்கிறாளா? பொல்லாதவளாய் இருப்பாள் போல் இருக்கிறது என்று தமிழ்ச்செல்வன் செவிப்பேசியில் பேசியபோது ஒரு வசனம். அப்படியில்லை, அவள் என் நன்மையை மட்டும் நாடுபவள். எவ்வளவு நாளைக்கு செல்லில் பேசிய காதலை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள்? எப்போது சந்தித்து மனம் விட்டு பேசிக்கொள்ளப் போகிறீர்கள் என்று மனதில் தோன்றியதை கேட்கிறாள். நீ என்ன சொன்னாய்? உங்களுடன் பேசி ஒரு நாள் முழுவதும் கழிக்கப் போவதாக சொன்னேன். நன்றி, மிக்க நன்றி. உன் தோழிக்கு ஏதாவது பரிசு கொடு. எங்கே, எப்போது என்பதை நான் நாளைக்கே தீர்மானித்து சொல்கிறேன் என்றான். சந்திராவுக்கு இந்த நல்ல செய்தியை உடனே தன் தோழியிடம் சொல்லாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் என்ற பரபரப்பு. அப்படியா? அங்கேயா? என் வாழ்த்துக்கள். ஜாக்கிரதை. தனிமை, காதல் வேகம், காற்றாற்று வெள்ளம், கட்டுப்படாத நடந்து கொள். அவ்வளவுதான் சொல்வேன். ஒரு கோடு கிழித்துக்கொள். தாண்டாமல் இருவரும் பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து வாழ்த்துடன் அனுப்பினாள் தோழி. தன் தோழியிடம் முதலில் செல்பேசியில்தான் பேசினாள். நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னாள். அவர் ஒரு மரியாதைக்குரியவர், பண்பாளர், ஜென்டில்மேன் என்பதை நிரூபித்தார். ஆபாசமான பேச்சோ இரட்டையர்த்த பேச்சோ இல்லை. எங்கள் வீட்டில் எனக்கு மணமகளை பார்க்கிறார்கள். எனக்கு தந்தை இல்லை. அம்மாதான் வளர்த்து இந்த நிலைக்கு நான் வர காரணம். அம்மா பேச்சை நான் மீற முடியாது. ஆனால் அம்மா என் பேச்சுக்கு மதிப்பவள். என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும் என்பதை முழுமையாக நம்புபவள். நீ மணமகனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டாள். இதை அவரிடமும் நான் சொன்னேன். என் சம்மதத்தை சிரிப்பின் மூலம் தெரிவித்து விட்டேன். அப்போதுதான் அவர் என் கரங்களை தொட முயன்றார். பிறகு என்ன தோன்றியதோ என்னவோ, கிணற்று தண்ணீரை வெள்ளமா கொண்டு போய்விடும் என்று சமாதானப்படுத்தி கொண்டார். சந்திரா, நீ அதிர்ஷ்டசாலி. உன்னவரை நான் பார்க்க வேண்டும். அவன்தான் உண்மையில் ஆண் பிள்ளை. அவரை மிகவும் சீக்கிரமாக பார்க்க வேண்டும். எங்காவது ஓர் ஓட்டலில் மாலையில் டிஃபன் சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றாள் தோழி. அப்படியே சந்தித்தனர். சந்திரா, உன் தேர்வுக்கு பாஸ் மார்க். ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும். ஆனால் அவர் பார்வையிலிருந்து சிறிது சந்தேகமும் எனக்கு ஏற்படுகிறது. முகத்தை பார்த்து மனிதனை ஆராய்வதை பற்றி சிலது படித்திருக்கின்றேன். ஆள் அழுத்தம் ஏதோ ஒன்று மறைந்திருக்கின்றது. உன் மனதுக்கு பிடித்துவிட்டது என்றால் சரிதான். விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாய நிலை. அநேகமாக என் அண்ணன் இந்த வரனை முடித்து விடுவார் போலிருக்கிறது என்று தமிழ்ச்செல்வனிடம் சந்திரா பரபரப்புடன் பேசினாள். ஓ, வேலை வந்துவிட்டது. நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் சந்திரா. திடீரென்று ஒரு நாள் நாம் புறப்பட்டு விடுவோம். மதுரையில் குடியேறி விடுவோம். இந்த இரவு கூத்து வேலை வேண்டாம். மதுரையில் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கும் பள்ளி ஒன்று தொடங்குவோம். இதோ என் வங்கி பாஸ் புத்தகம். எவ்வளவு இருக்கிறது பார். உன் பெயருக்கு கூட்டு கணக்கு தொடங்கிவிடப் போகிறேன். இதுவரையில் என் சேமிப்பு 8 லட்சம். ஓ, நீயும் அப்படிதான் முடிவு செய்திருக்கிறாயா? உன் வங்கி ஸ்டேட்மெண்ட்டை காட்டக் கொண்டு வந்திருக்கிறாய். கல்யாணத்திற்காக இதுவரை சேமித்தது 4 லட்சம். இரவு கம்ப்யூட்டர் பணி வாழ்க. நேரே மதுரை சென்று திருப்பரங்குன்றம் கோயிலில் மனம் முடித்து கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு திண்டுக்கல்லில் உள்ள உன் தாயிடம் ஆசை பெற்று மதுரையில் குடித்தனம் தொடங்குவோம். 2 நாள்களில் நான் மதுரைக்கு சென்று ஏற்பாடுகளை செய்து வருகிறேன். சந்திராவுக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனாலும் தமிழ்ச்செல்வனின் திட்டம் பிடித்திருந்தது. சந்திராவின் தோழியும் அனுமதி கொடுத்து விட்டாள். முழுமையாக வாழ்த்துக்களை தெரிவித்தாள். குறிப்பிட்ட நாளில் தமிழ்ச்செல்வன் எழும்பூர் ரயில் நிலையத்தில் காத்திருந்தான். அவள் வரவில்லை. 10:20, 10:30 நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆட்டோ, டாக்ஸி ஆரவாரம் அடங்கத் தொடங்கிவிட்டது. சந்திராவின் எண்ணுக்கு கைபேசியில் கவனமாக ஒவ்வொரு எண்ணாக அழுத்தினான். வள்ளலார் திரு அருட்பாவின் சில அடிகள்.
மெல்லியதாக ஒலிக்கும். முடிவதற்குள்ளாகவே அவள் பேசிவிடுவாள். இன்று இருமுறை பாடல் ஒலித்து முடித்து விட்டது. பெரும் ஏமாற்றத்துடன் தமிழ்ச்செல்வன் தன் அறைக்கு திரும்பினான். அவளுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்ற கவலை, வேறு விதமான சிந்தனைகள். அலுவலகத்திலிருந்து திரும்பும் நேரத்திற்கு ஃபோன் செய்தான். ஃபோனை எடுக்கவில்லை. இயங்காமல் அணைத்து வைத்திருக்கிறார்கள் என்று செல் கூறியது. யாரிடம் சொல்லி அழுவான்? அழத்தான் தோன்றியது. தன் மனக்கோட்டை தவிடு பொடியானதா அல்லது சிறிய ஏமாற்றமா? அவள் அதிர்ச்சி தர விரும்புகிறாளா? முகம் கழுவி காப்பி சாப்பிட புறப்பட்டான். செல் ஒலித்தது. அவள்தான். ஓரிரு வார்த்தைகள். டிரைவ் இன்னில் சந்திப்போம், விவரமாக பேசுவோம் என்று ஓரிரு வார்த்தைகள். அவன் மனதில் பரபரப்புடன் சிற்றுண்டு விடுதியை அடைந்தான். அங்கே சந்திராவும் அவள் தோழியும் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்திருந்தனர். சந்திராவின் முகத்திலிருந்து ஒன்றையும் கணிக்க முடியவில்லை. எனக்கு பசி, இட்லி வரவைத்து சாப்பிட்டு கொண்டே பேசுவோம் என்று அவள்தான் பேச்சை தொடங்கினாள். முதல் நாள் இரவு 8 மணிக்கே அவள் தோழிக்கு நடக்கப் போவது என்னவென்று தெரியும். என்ன சொன்னாய் சந்திரா? அவள் தோழிக்கும் அதிர்ச்சி. நம்பினால் நம்பு, நம்பாவிட்டால் போ. நாம் அன்று பேசிவிட்டு தமிழ்ச்செல்வமிடமிருந்து விடைபெற்று என் வீட்டிற்கு செல்ல பஸ் நிற்கும் இடத்தில் நின்றிருந்தேன். என் அருகே கார் ஒன்று வந்து நின்றது. என்னை விட சற்று 2-3 வயது மூத்த பெண் ஒருத்தி 3 வயது சிறுவனுடன் காரிலிருந்து இறங்கி என் அருகே வந்தாள். நீங்க தானே சந்திரா என்று கேட்டாள். எனக்கு ஓர் உதவி செய்வாயா? மறுக்காமல் நான் சொல்வதை கேள். என் நன்மையை விட உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை இருந்தால் என்னுடன் வா என்று அழைத்தாள். நான் திகைத்தேன். நான் திகைப்பதையும் சற்று பின்வாங்கி வேறு இடத்திற்கு செல்ல நினைப்பதையும் அவள் பார்த்து, சந்திரா, திடீரென முன்பின் தெரியாதவர்கள் வந்து இப்படி பேசுவதை யாரும் நம்ப மாட்டார்கள். சிலர் கூச்சல் போட்டு அருகில் இருப்பவர்களை அழைப்பார்கள். ஆனால் சந்திரா, என்னை நம்பு. தமிழ்ச்செல்வனை நீ காதலிக்கிறாயா என்று கேட்டாள். நாங்கள் வேலை செய்யும் நிறுவனம் பெயரை குறிப்பிட்டு, அங்குதான் தமிழ்ச்செல்வன் கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருக்கிறானா என்று வினவினாள். பிறகு தன் பர்சிலிருந்து தமிழ்ச்செல்வனின் போட்டோவை எடுத்து, இந்த போட்டோ என்னிடம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுகிறாயா? தைரியமாக என்னுடன் வா. என் வீட்டிற்கு அழைத்து சென்று திரும்பவும் கொண்டு வந்து நீ சொல்லும் இடத்தில் நான் விட்டு விடுகிறேன் என்று அவள் சொன்னாள். அவளுடன் வந்திருந்த சிறுவனை எங்கோ பார்த்தார் போலிருக்கிறது. மந்திர சக்தியால் கண்டுவிட்டவன் போல் அவளுடன் காரில் அமர்ந்தாள். அவள் காரை ஓட்டினாள். அவள் வீடு பெசன்ட் நகரில் ஒரு குறுக்கு தெருவில் இருந்தது. வரவேற்பறையில் ஒரு போட்டோ மாட்டியிருந்தது. அதில் தமிழ்ச்செல்வனும் என்னை அழைத்து வந்த பெண்ணும் புன்முறுவலுடன் காட்சியளித்தனர். எனக்கு நொடியில் எல்லாம் விளங்கிவிட்டது. உங்கள் பெயரை இதுவரையில் நான் கேட்டதில்லை என்று தொடங்கினேன். என் பெயர் கல்யாணி. அதனால்தான் கல்யாணம் ஆகியும் இப்படி கல்யாணம் ஆகாதவள் போல் காட்சியளிக்கின்றேன் என்றாள். தோழி இடையில் குறுக்கிட்டு கேட்டாள், சந்திரா, நல்ல வேளையாக நீ சிக்கலிலிருந்து தப்பித்து விட்டாய். ஆபத்திலிருந்து உன்னை இறைவன்தான் காப்பாற்றினான். நீ சொல்லாமலே நான் புரிந்து கொண்டேன். தமிழ்ச்செல்வன் 2 குடும்பம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம். நீ நேற்று அவனுடன் மதுரை சென்றிருந்தால் இவ்வளவு நேரம் திருப்பரங்குன்றத்தில் மாலை மாற்றிக்கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பாய். அவனுக்கு சிறை தண்டனையோடு உனக்கு மல்லமா தண்டனை கிடைத்திருக்கும். நடுங்குகிறாயா சந்திரா என்று கேட்டாள். காவல் நிலையத்திற்கு செல்வதை விட வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். கல்யாணி என் தங்கையாக இருந்தால் நான் உன்னை காப்பாற்றியிருக்க மாட்டேனா? அதுபோல் உன் சகோதரிக்கு வாழ்வு கொடு என்று நெஞ்சு தழுதழுக்க பேசினாள். அருகே இருந்த அந்த சிறுவன் அவள் மகன் தமிழ்ச்செல்வனின் மறுபதிப்பு சாடை. அதே போன்ற சிரிப்பு பார்வை கல்யாணுக்கு உறுதி செய்து கொடுத்தேன். நான் எப்படியும் அவள் நலனுக்கு எதிராக நடக்க மாட்டேன் என்று. சீக்கிரம் பேச மாட்டாளா? இவள் தன் தோழியையும் ஏன் அழைத்து வந்திருக்கிறாள்? சந்திராவின்
மனதை மாற்றியிருப்பாளா? இவள் பார்வையே அன்றிலிருந்தே சரியில்லையே. தவிப்போடு நாற்காலி நுனியில் அமர்ந்திருந்தான் தமிழ்ச்செல்வன். சந்திரா பேச பேச தமிழ்ச்செல்வனுக்கு வியப்பாக இருந்தது. நல்ல செய்தி தமிழ்ச்செல்வன். நாம் மதுரைக்கு செல்லாதது நல்லதாகி போய்விட்டது. நாம் யாரையும் விரோதித்து கொண்டு இரகசியமாக கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. திண்டுக்கல்லிலிருந்து வந்த என் தாயிடம் என் அண்ணன் பார்த்திருக்கும் வரன் பிடிக்கவில்லை என்று சொன்னேன். உன் விருப்பப்படி நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து கொள் என்று அம்மா சொல்லிவிட்டாள். என் காதலனை பற்றி சொன்னேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். நீ விரும்பும் வரனையே மணந்து கொள். முறையாக எளிமையாக திருமணம் நடக்கட்டும். நான் நேரில் வந்து வாழ்த்துகிறேன் என்று கூறினாள். நமக்கு வேறு என்ன வேண்டும் என்றாள். தமிழ்ச்செல்வனின் முகம் மலர்ந்தது. அப்படியென்றால் சென்னையிலேயே பதிவு திருமணம் செய்து கொள்வோம் என்றான். சந்திரா உதட்டை மெல்ல கடித்து கொண்டாள். அடப்பாவி என்று உள்ளுக்குள் சபித்தாள். திருமண நாளை வீணே தள்ளி போடாதே என்று தன் தமிழ்ச்செல்வன் அவசரத்தை தெரிவித்தான். உங்களுக்குள்ள பரபரப்பு ஆவல் எனக்கும் இருக்காதா? பெசன்ட் நகரில் ஒரு ஃப்ளாட் விலைக்கு வருகிறது. விலை சல்லிச்சு. அட்வான்ஸ் கொடுத்து விடுவோம். விலை பேசிவிட்டேன். நம் திருமணம் அந்த புதிய அடுக்கத்திலிருந்துதான் என்றான். ஓ, பருத்தி புடவையாய் பூத்தது. அன்றே வாங்கி வாஸ்புத்தகத்தில் நாம் இருவர் கூட்டு கையெழுத்து இடலாம் என்று திருமண பரிசு அச்சாரம் கொடுத்து விட்டேன். இந்தா செக் புத்தகம், அட்வான்ஸ் கொடுத்து விடு என்றான். நீங்களும் வாருங்கள், இருவருமே சென்று செக்கை வீட்டுக்காரரிடம் கொடுப்போம் என்றாள். என்ன சந்திரா, சின்னத்திரை தொடரை போல இழுத்து கொண்டே போகிறாயா? விரைவில் முடித்துவிடு. தோகி ஆவலுடன் பரபரத்தாள். என்னாச்சு சந்திரா? காயா பயமா? வெற்றியா தோல்வியா என்று செல்லிலிருந்து கேட்டாள் தோகி. உடனே புறப்பட்டு பெசன்ட் நகரில் நான் சொல்லும் முகவரிக்கு வா, எல்லாம் தெரியும் என்றான் சந்திரா. சந்திராவின் தோகியை வரவேற்ற கல்யாணி, வாங்க, நீங்கள் வருவீர்கள் என்று சந்திரா சொன்னாள் என்றான். சந்திரா எங்கே என்று அவள் தோகி பரபரப்புடன் கேட்டாள். அதற்கு சந்திரா அருகே உள்ள பல்பொருள் அங்காடிக்கு சென்றிருக்கிறாள். எனக்கு ஏதாவது அன்பளிப்பு வாங்கவா என்றாள் கல்யாணி. அன்பளிப்பு இருக்கட்டும், நடந்ததை சொல்லு என்றாள் தோகி. கல்யாணி பேசினாள். தமிழ்ச்செல்வனை நான் மனம் புரிந்து ஒரு குழந்தையும் இருக்கின்றான். குழந்தை பிறந்து மறுமணமே என்னுடன் வீண் தகராறு செய்து பிரிந்தார். எங்கே சென்றார், என்ன செய்கிறார் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு நல்ல சீர்வரிசைகளுடன் தான் கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். எப்போதும் பணம் பணம் என்று தொந்தரவு செய்வார். மனைவி என்பவர் கணவனுக்கு அடிமை என்பது அவர் எண்ணம். எனக்கு சீதனமாக இந்த வீட்டை என் தந்தை எழுதி வைத்தார். இதனை தன் பெயருக்கு மாற்றித் தருமாறு மிகவும் வற்புறுத்தினார். என் தந்தை சம்மதிக்கவில்லை. நாள்தோறும் போராட்டம்தான். வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறார் என்று காவல்துறையிடம் புகாரும் செய்து விட்டார் என் தந்தை. ஆனால் நான் புகாரில் கையெழுத்து போட மறுத்தேன். தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று அஞ்சி அவர் ஒரு நாள் எங்கோ சென்று விட்டார். தோழியும் கல்யாணியும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது வந்த சந்திரா, கல்யாணி, புது வீடு உன்னை என்றுமே காப்பாற்றும் என்று தோழிக்கு முழு செய்தியும் தெரியாது. தமிழ்ச்செல்வனை என்னுடன் அழைத்து கொண்டு இந்த வீட்டிற்கு வந்தேன். புது வீட்டை நெருங்கும் போது தமிழ்ச்செல்வன் சற்றே தடுமாறினான். சந்திரா, இந்த வீடா? இந்த வீடு விற்பனைக்கா என்று பரபரப்புடன் கேட்டாள். ஆமா, நாம் வாங்குகிறோம். நாம் என்றால் நீங்கள் வாங்குகிறீர்கள். எனக்கு பதிலாக கூட்டாக கையெழுத்து இடுபவள் இந்த வீட்டின் சொந்தக்காரி கல்யாணி என்றேன். கல்யாணியும் தமிழ்ச்செல்வனின் மகன் சிறுவனும் மெல்ல இறங்கி வந்தனர். தமிழ்ச்செல்வனுக்கு ஏற்பட்ட அச்சம், வியப்பு, தோல்வி, அவமானம் அங்கிருந்து ஓடிவிடலாம் என்று எண்ணத் தூண்டின. சந்திராவின் தோழி இப்போது பேசினாள். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், முகத்தை பார்த்து குணத்தை சொல்லும் திறமை உனக்கு இருக்கிறதா என்று சந்திரா அன்று கேட்டாள். உங்கள் விழிகளில் எதையோ மறைக்கும் தன்மை தெரிந்தது. இப்போது இந்த கணத்தில் அது மாறிவிட்டது. கல்யாணியின் கரம் பிடித்த நீங்கள்
அதை மறைத்து சந்திராவை மணக்க முற்படலாமா? ஒரு ஆண்மகனுக்கு அது அழகன்று. ஆணுக்குரிய லட்சணம் ஒரே மனைவியுடன் வாழ்தல். வள்ளுவரை நான் இங்கே இழுக்க விரும்பவில்லை. சந்திரா உங்களிடம் மானத்தை பறி கொடுத்தவள். ஆனால் நீங்கள் மற்றொருத்திக்கு சொந்தம் என்று அறிந்தவுடன் உங்களை வழக்க மன்றத்திற்கு இழுக்க விரும்பவில்லை. கல்யாணியின் கணவனாக நீங்கள் நீடு வாழ வழி செய்து விட்டால் இனியாவது ஆண்மகனுக்குரிய இலக்கணங்களுடன் இனிதே வாழுங்கள். அனைவரின் விழிகளிலும் மெல்லிய நித்திரை. இந்த கதையிலிருந்து தெரிஞ்சது உங்களுக்கு என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.